வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான ரெசிபி. வீட்லேயே சுலபமான முறையில் பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன், அரை கிளாஸ் சன்ஃப்ளவர் ஆயில், அரை கிளாஸ் பொடித்த சர்க்கரையை ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த மைதா மாவு, சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிப்போம். எண்ணெய் ஊற்றின உடனே கொஞ்சம் இலகினா மாதிரி இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப இலகினா மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உருண்டை போட்டு கையில் அழுத்தினோன்னா வடை மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அதுதான் சரியான பதம். நம்ம எடுத்திருக்க அளவுகள் கரெக்டாக எடுத்தாலே உங்களுக்கு சரியான பதம் வந்துடும். இப்போ நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். குடும்பமான வரைக்கும் அலுமினியம் யூஸ் பண்ணோன்னா, இல்லைன்னா உங்ககிட்ட பேக்கிங் பேன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உருட்டி இந்த இட்லி தட்டில் ஃபுல்லாக இது மாதிரி நிரப்பிப்போம். இப்போ மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நடுவில் கொஞ்சமாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி ஜாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இது ஜாம் பிஸ்கெட்டுன்றதுனால கொஞ்சமாக நம்ம ஜாம் இது மாதிரி சென்டரில் சேர்க்க போகிறோம். பிஸ்கெட்டை ரொம்ப அழுத்த வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் இந்த ஜாம் ஃபில் பண்ணிட்டா போதும். இப்போ நான் ஒரு இட்லி குக்கரை, இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் 1 கப் சால்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டுகளை அதில் அடுக்கிடுவோம். இப்போது அடுப்பை சிம்லேயே தான் வைக்கணும், கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். அதிகமாக வச்சோன்னா கருகி போயிடும். சிம்மிலே ஒரு ½ அன் ஹவர், கரெக்டாக ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். பேக்கரியில் இருக்கா மாதிரியே நம்மளோட பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே தான் 30 நிமிஷமும் இருக்கணும். இப்போது நம்மளோட ரொம்ப சுவையான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.